செங்கடலில் போக்குவரத்து நிறுத்தம். 12 பன்னாட்டு கப்பல் நிறுவனங்கள் அறிவிப்பு. ஹவுதிகளின் தாக்குதல் காரணமாக செங்கடலில் சரக்கு போக்குவரத்தை நிறுத்துவதாக பன்னாட்டு கப்பல் போக்குவரத்து நிறுவனங்கள் அதிரடியாக அறிவித்துள்ளன. இது உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என கணிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பெட்ரோல் விலை உயரும் என கூறப்படுகிறது. இது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. எந்தெந்த நிறுவனங்கள் செங்கடலில் சரக்கு போக்குவரத்தை நிறுத்தியுள்ளனர் என்பது குறித்து ராய்ட்டர் நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. BP எனப்படும் உலகின் மிக பெரும் ஆயில் நிறுவனம் தங்களது கப்பல்கள் செங்கடல் வழியாக செல்வது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. பிரெஞ்சு கப்பல் நிறுவனமான CMA CGM செங்கடல் வழியாக அனைத்து போக்குவரத்தையும் நிறுத்தி வைப்பதாக அறிவித்துள்ளது. நார்வே ஆயில் மற்றும் கேஸ் நிறுவனமான ஈக்வெனார் தங்கள் சரக்குகள் செங்கடல் வழியாக செல்வதை மாற்றி வேற்றுப்பாதையில் பயணிப்பதாக கூறியுள்ளது. பெல்ஜியம் ஆயில் கப்பல் நிறுவனமான யூரோநாவ் தங்களது கப்பல்கள் அடுத்த அறிவிப்பு வரும் வரை செங்கடல் வழியாக செல்லாது என அறிவித்துள்ளது. தைவான் சரக்கு கப்பல் நிறுவனமான எவர்கிரீன் தங்கள் நிறுவன கப்பல்கள் ஆப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை முனையை சுற்றி கொண்டு செல்லும் என கூறியுள்ளது. மேலும் இஸ்ரேலின் பொருட்களை ஏற்ற மாட்டோம் என அறிவித்துள்ளது. நார்வே ஆயில் டேங்கர் கப்பல் நிறுவனமான தங்களது கப்பல்களில் பயணிகள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தற்போதைய சூழலால் வாடிக்கையாளர்கள் கூடுதல் கட்டணங்களை செலுத்த வேண்டும் என அறிவித்துள்ளது. ஜெர்மன் கண்டெய்னர் கப்பல் நிறுவனமான ஹாப்பாக்லோலாய்டு தங்கள் நிறுவன கப்பல்கள் செங்கடல் வழியாக செல்லாமல் ஆப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை முனையை சுற்றி கொண்டு செல்லும் என அறிவித்துள்ளது. இந்த நிறுவனத்தின் கப்பல் ஹவுதிகளின் தாக்குதலுக்கு ஆளானது குறிப்பிடத்தக்கது. டென்மார்க்கை சேர்ந்த மியார்ஸ்க் கப்பல் நிறுவனம் தங்கள் நிறுவன கப்பல்கள் செங்கடல் வழியாக செல்வதை நிறுத்தி வைத்துள்ளதாக கூறியுள்ளது. இந்த கப்பலும் ஹவுதிகளின் தாக்குதலுக்கு ஆளானது. ஹவுதிகளின் தாக்குதலுக்கு ஆளான மற்றொரு கப்பல் நிறுவனமான மெடிட்டரேனியன் ஷிப்பிங் கம்பெனி தங்கள் நிறுவன கப்பல்கள் ஆப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை முனையை சுற்றி கொண்டு சென்று வருவதாக குறிப்பிட்டுள்ளது. ஹாங்காங்கை சேர்ந்த ஓரியன்ட் ஓவர்சீஸ் கண்டெய்னர் லைன் நிறுவனம் இஸ்ரேலில் இருந்து எந்த பொருளையும் ஏற்றுவதில்லை, இறக்குவதில்லை என முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. தைவானை சேர்ந்த யாங்மிங் மரைன் டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் 2 வாரங்களுக்கு செங்கடல் வழியாக போக்குவரத்து இல்லை என்றும் ஆப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை முனையை சுற்றி கப்பல்கள் செல்லும் என அறிவித்துள்ளது. சிங்கப்பூர் கப்பல் நிறுவனமான ஒன் இஸ்ரேலுக்கு சரக்கு போக்குவரத்தை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. உலகின் மிக பெரும் கப்பல் நிறுவனங்களின் இந்த அறிவிப்பு ஏமன் ஹவுதி படைகளுக்கு கிடைத்த ஆரம்ப வெற்றியாக பார்க்கப்படுகிறது. காசா மக்களுக்கு உணவு, மருந்துகள் கிடைக்கும் வரை, போர் நிறுத்தம் ஏற்படும் வரை இஸ்ரேல் செல்லும் கப்பல்கள் மற்றும் அந்நாட்டுக்கு சொந்தமான கப்பல்களை தாக்குவோம் என அறிவித்தனர். கேலக்ஸி லீடர் என்ற இஸ்ரேல் தொழிலதிபருக்கு சொந்தமான கப்பலை சிறைப்பிடித்துள்ளதுடன் 10க்கும் மேற்பட்ட கப்பல்கள் மீது தாக்குதலும் நடத்தியுள்ளனர். இதனால் சர்வதேச கப்பல் போக்குவரத்து நிறுவனங்கள் செங்கடலில் தங்களது போக்குவரத்தை நிறுத்தியுள்ளன. இதனால் இஸ்ரேல் துறைமுகங்களுக்கு செல்லும் வருவாய் துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் செங்கடலை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பதாக கூறி வந்த அமெரிக்காவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலை ஆதரிக்கும் அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இஸ்ரேலுக்கு அவர்கள் அழுத்தம் தர வாய்ப்பையும் உருவாக்கியுள்ளது.